நண்பர்களே, இங்கே பாருங்கள், எங்கள் ஊர் குளத்தாங்கரை இதுதான். அதாவது உடனே குளம் தெரியாதா, ஏரி தெரியாதான்னு எல்லாம் யாருன்னா என்னை திட்டக்கூடாது. எங்கள் ஊரில் என்ன இருக்குது, நான் வளர்ந்த இடம், நான் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் இங்கே தான் வந்து குளிப்பேன். இந்த குளத்துல குளிச்சுட்டு இங்கே பாருங்கள், தொட்டாச்சினிங்கி செடிலாம் இருக்குது பார்த்துக்கோங்க. இது உள்ளே போவேன், பார்த்துக்கோ. அதோ ப்ளூ கலரில் ஒன்று தெரியுதுல்ல, அதான் எங்கள் கோயில். நான் இப்போ அங்கே தான் போகிறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஆலமரம் ஆனால் இது ரொம்ப வருஷமாக 50 வருஷமாக இருக்குது. இது என்னடா பசங்களா சிரிக்கிறீங்க? நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊரில் நான் இருக்கேன்டா. குட்டி பசங்கள்லாம் கலாய்க்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, நான் வந்து என்றைக்காவது தான் இந்த மாதிரியெல்லாம் நான் வெளில வருவேன். அன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இங்கே பார்த்துங்க, எங்கள் ஊர் உண்மையிலே செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் நான் இங்கே வாழக்கூடிய வழி தான் இல்லை, பார்த்துக்கோங்க. இங்கே தான் ஓடி வந்து டைவ் அடிப்பேன். நான் டைவ் அடிப்பேன். அந்த 2-3 இடத்துல கல் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த கல்லுலாம் வந்து எடுத்துட்டாங்க. அங்கே இருக்கிறது வந்து சிவன் கோயில். இந்தா தெரியுது பாருங்கள், அதான் சிகா காலேஜ், பொன்முடியோட காலேஜ், பார்த்துக்கோங்க. நண்பர்களே, இங்கே பாருங்கள், நெல் அடிக்கிறாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் தாத்தா. இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் என்ன பண்ணுறாங்கன்ட்டு சீட்டு கட்டு ஆடுறாங்க பாருங்கள் நண்பர்களே. வாங்க, எது மாறினாலும் இது மாற மாட்டேங்குது. எது இதுவா? அதுதான் நம்மளுது. இங்கே பாருங்கள் நண்பர்களே, எல்லாம் குளிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. இதெல்லாம் இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும், பார்த்துக்கோங்க. ஊர் லைஃப்லாம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு கோயில். நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு கோயில். அங்கே இருக்கார் பாருங்கள் எங்கள் ஐயா, அது ஒரு கோயில் கட்டுறாங்க பாருங்கள். இது வந்து கன்னிமார் கோயில், கன்னி அம்மான்னு சொல்லுவாங்கள்ல, 5 பேர் அவங்களுடைய கோயில். இந்த பிள்ளைங்களாம் குளிக்குதுங்க பாருங்கள், ஜாலியாக. நண்பர்களே, இங்கே பாருங்கள், இவர் தான் எங்கள் ஐயா, எங்கள் பெரியாண்டவர். இவர் தான் எங்கள் சாமி. எல்லோரும் நல்லா கும்பிட்டுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அவர் கொடுப்பாரு. எங்கள் சாமி, பார்த்துக்கோங்க. சாமி எங்கள் பெரியாண்டவர், எங்கள் தாத்தா. எங்கள் சாமி மாதிரி எங்கள் தாத்தாவும் எனக்கு பாருங்க. ஆமாம், இது வந்து எங்கள் சித்தப்பா தான் வந்து இவருக்கு ஒரு உருவம் கொடுத்ததே. எங்கள் சித்தப்பா தான். இவர் வந்து ஒரு 3 கல் தான், இவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு உருவம் கொடுத்தது எங்கள் சித்தப்பா தான். பார்த்துக்கோங்க நண்பர்களே, பார்த்துக்கோங்க. இது குளம், ஓகேவா? குளத்தை சுற்றி கோயில் தான், பார்த்துக்கோங்க.